ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் இந்த 17ஆம் அதிகாரத்தில் 12 ஒரு சில வசனங்களை வாசிப்போம். பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால், பயப்படாதே, நீ போய் உன்னுடைய பிரிய என்ன பண்ண ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே அதிலே எனக்கு ஒரு அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பண்ணலாம். நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த சாரிபாத்தினுடைய விதவை கிட்டத்தில் கட்டளிடப்பட்டிருக்கிறது. எலியா போய் கேட்கிறாரு, முதல்ல எனக்கு ஒரு அடைய என்ன பண்ணு. அவன் சொல்றா, இல்லை என்கிட்ட இருக்கிறத கொஞ்சம்தான் இல்லைங்களா. அது யாருக்கு தெரியும்? எலியாவுக்கும் தெரியும். ஆனால் என்ன சொல்றான், கொஞ்சம்தான் இருக்கு, ஆனாலும் அதில் எனக்கு என்ன செய்யுங்க, உனக்கு ஒன்று செஞ்சு கொடு, ஒன்னுட்ட இருக்கிற மாவும் எண்ணெயும். இப்போ இதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால், நாம் வைத்திருக்கிறது கொஞ்சமும் நிறையவா இல்லை, ஆனால் அதற்கென்று ஆண்டவருக்கென்று கொஞ்சம் கொடுக்கும் பொழுது நம்முடைய மாவோ எண்ணெயோ குறைவுபடாது. அப்போ ஆண்டவருக்கென்று ஒரு சில காரியங்களை, அது கொஞ்சமாக இருந்தாலும் அவருக்கென்று நாம் தெரிந்தெடுத்து கொடுக்கிற காரியங்கள் கொஞ்சம்தான். ஆனால் அந்த கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அது உங்களுடைய வீட்டினுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக தரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இது ஒரு அறிமுகமான ஒரு காரியம்தான். ஆனால் தியானிக்க வேண்டிய வசனம் என்ன என்று சொன்னால், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கடுகு விதை அப்படிங்கிற ஒரு ஓமையை கூட நம்ம பார்த்துருக்கோம். சின்னதான் இருக்குது கடுகு, ஆனால் முளைக்க போடும் பொழுது அது என்ன பண்ணுச்சுங்க, பெரிய மரமாக மாறி அதில் பறவைகள் என்ன செய்யுங்க, வாசம் செய்யும் என்று சொல்லி பார்க்குறோம். அது நம்ம ஊர் கடுகு இல்லை, நம்ம ஊர் கடுகுலாம் செடி தான், ஆனால் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆகவே அவங்க சொன்ன வார்த்தைப்படியே இருக்கட்டும், பெரிய மரமானச்சுன்னா என்ன பண்ணுங்க, பட்சிகள் தங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கொஞ்சம் ஆனாலும் அதற்குள்ளாக இருக்கிற வீரியம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் வாசிக்க வேண்டிய தியானிக்க வேண்டிய பகுதி மத்தேயு எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 14 நாம் வாசிக்கலாம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். வியாபாரம் பண்ணி வேற 5 தாலத்தை சம்பாதித்தான். ஒரு தாலந்தை வாங்கினவனோ வந்து ஆண்டவரே ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு நோக்கி நல்லது ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்திலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன், பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனோ வந்து ஆண்டவரே ஒப்புவித்தீரே,
அவைகளை கொண்டு ஆ ஆ ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்திலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் என்று சொல்லி இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது? 23வது வசனம் வாசிங்க மீண்டுமாய். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், அநேகத்திலே உன்னை என்ன செய்ய போகிறேன்? அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை எங்க இடத்துல சொல்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆமென், இருக்கீங்களா? அந்த கொஞ்சத்தில் உண்மை என்பது எதை குறிக்கிறது? அதனால தான் சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மை இருந்த உன்னை அநேகத்தில் நான் ஆசீர்வாதமாக வைப்பேன், நீ எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னு சொன்னா, அந்த கொஞ்சத்தில் உண்மை என்பது எதை குறிக்கிறது? தெரிஞ்சதை சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மார்க்கெல்லாம் கிடையாது, பாஸ்வே எல்லாம் கிடையாது. வேத வசனம். வேற என்னம்மா? தேவன் கொடுத்த எந்த காரியத்திலுமே உண்மையாக இருக்கணும். ஓகே. வேற வேற என்னம்மா? வேறு 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 ஏதாவது? வருமானத்தில் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். வேற சொல்லுங்க. ஒதுக்கணும். சரி, வேற கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்ல சொல்ற சொல்லுங்க பாப்போம். அப்புறம் வேற என்னங்க இருக்கு? விசுவாசத்தில் நிறையா சொல்லியிருக்கீங்க. என்னம்மா? கீழ்ப்படிந்திருக்கணும் இல்லைங்களா? அந்த கொஞ்சத்தில் உண்மை என்பது அவர் கொடுத்ததுல தான் கேட்குறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து யார் கொடுத்தது? அப்போ அதில் தான் கணக்கு கேட்குறாரு, உங்கள்கிட்டேருந்து கேட்கல. புரியுதுங்களா? அப்போ அவர் என்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு தான் அவர் கணக்கு கேட்குறாரு. புரியுதா? புரியவில்லையா? புரியலையா? நான் சொல்றது புரியுதுங்களாங்க? 5 தாளந்தையும் கொடுத்துட்டாரு, 2 தாளந்தும் கொடுத்துட்டாரு, 1 தாளந்தும் கொடுத்துட்டாரு. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கேட்குறாரு, எப்போ அதில் கொஞ்சத்தில் உண்மை இல்லையா? நான் கொடுத்ததில் தான் அவர் கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் நம்மிடத்தில் உள்ளதை அல்ல, அவர் நமக்கு கொடுத்ததிலே உண்மையாக இருக்கிறாயா என்று தான் அவர் கேட்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை யோசிச்சு பார்த்தா நமக்கு விளங்கும். மல்கி எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 8லேருந்து 10 வாசிக்கலாம் சொன்னாங்க. அதில் ஒரு சில காரியங்கள் நம்ம வாசித்து பார்க்கலாம். மல்கியா, மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று. இப்ப ஆண்டவர் தன்னையே சோதித்து பார்க்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு? எப்பா தசம பாகத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். ஆமே, தசம பாகங்கிறது எப்படி? 10ல் 1 பங்கு, 1000 ரூபாய்னா 100 ரூபாய் இல்லைங்களா? அது ஆண்டவருக்கு ஒரு எதுன்னு கேட்குறோம். இப்போ இந்த தசம பாகத்தை ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுன்னு கேட்குறார்? இல்லை, முதல் இப்போ அதுலேயே ஒரு வசனம் இருக்குது பாருங்க. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு.
இப்போ இவர் கொடுத்தாரா? அது எதுக்கு தசம பாகம் கேட்குறார்? முதல் ஏதேன் தோட்டத்தில் ஆபிரகாமை கொண்டு போகும் பொழுது அவன் எதா வச்சிருந்தானா? ஆதாம் வச்சிருந்தா என்ன வச்சிருந்தான்? ஒன்றுமே இல்லை. எல்லாமே யார் கொடுத்தது? அப்புறம் ஆண்டவர் கொடுத்தல கேட்பாரா? கேட்க மாட்டாராங்க. அவனோட விதை நெல்லிலேருந்து சாப்பிட்டதுலேருந்து எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. ஆமே. அப்போ அதில் தான் அவர் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? ஆமாம், அந்த காரியத்தை அவர் கேட்கறதுக்கு காரணமே நான் தான்ப்பா கொடுத்தேன் உனக்கு, அதிலிருந்து தான் நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் எனக்காக தசம பாகத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எதுக்காக கேட்கிறேன்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன? ஆலயத்தில் தேவைகள் சந்திக்கப்படணும். ஆமே. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஆலயம் மாதிரி இல்லை, அன்னைக்கு இருந்த ஆலயத்தில் நிறையா தேவைகள் இருந்தது இல்லைங்களா? இப்போ ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆசாரிப்பு கூடார கட்டும்பொழுது ஜனங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? ரத்தாம்பர நூட்கள் கேட்டாங்க, தங்கம் கேட்டாங்க, வெள்ளி கேட்டாங்க, வேற என்ன கேட்டாங்க? என்ன நிறைய கேட்டாங்க இல்லையாங்க? இது எல்லாமே கேட்டாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட ஏன் கேட்கணும்? அது அவங்கள்ட்ட இருந்ததில்லை, அங்கே எகிப்துலேருந்து வாங்கிட்டு வர சொன்னது. ஆமே. இப்போ புரியுதுங்களா? எகிப்தில் இருக்க ஜனங்கள்கிட்ட நீ கேளு, அவன் கொடுப்பான்னு சொல்லி அவன் இருதயத்தை உடச்சி வச்சிருந்தார் ஆண்டவர். எப்பா நீ போனால் போதும் தான், உனக்கு என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போடான்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சா பார்த்தீங்களா? அதில் தான் அவங்க கொடுத்தாங்க. அதுலேயும் எப்படி? ஆலயம் கேட்க வந்தோடனே போதும் நிறுத்தின்ட்டாங்க. இதுக்கு மேலே வேணாம்ப்பா, நீ கொடுத்த தங்கம் போதும், வெள்ளி போதும், இனிமேல் தாங்காது, இது வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, கட்டணம்லாம் கட்டி முடிச்சிடலாம் போல இருக்கு. புரியுதுங்களா? அப்போ எல்லாருமே கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்தது என்பதை அறிந்திருக்கார்கள். புரியுதுங்களா? அப்போ தசம பாகம் என்பதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால நான் என்ன செய்யணும்? அதை கொடுக்கணும். அதனால தான் தசம பாகம் கேட்கிறேன். இன்னொரு காரியத்தை கூட நான் பேசுகிறேன். மல்கியா எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். குமாரன் பிதாவையும் 1:6 நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அப்ப என்ன சொல்றாரு? நான் உன்னுடைய முதலாளியா இருந்தா எனக்கு பயப்படணுமா வேண்டாமா? சம்பளம் கொடுக்குற ஆளு பயப்படணும் இல்லைங்களா? நான் பிதாவானால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பாவா இருந்தா அவருக்கு என்ன கொடுக்கணும்? கனம் கொடுக்கணும். இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நான் பிதாவானால் நீங்கள் கொடுக்கிற கனம் எங்கே? ஆமே. புரியுதாங்க? நீங்க அப்பான்னு கேட்குறீங்கல்ல, அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அப்பா நீங்க பெரியவங்க, ஆய் ஊயின் எல்லாம் கலடா பண்றோம்ல. இந்த 8 மணி கணக்கு மட்டும் என்ன ஆச்சுங்க? அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, கணம் எங்க போச்சு? அப்ப கணத்தை கொடுக்கல. அப்ப அவரை பிதா என்று ஒத்துக்கொள்ளுவேனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுக்கணும். அவரை நான் எஜமானனாக நான் ஒத்துக்கொண்டேனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பயத்தை நான் கொடுத்தாக வேண்டும். ஆமென். ஏன் என்று சொன்னால் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் என்னை ஆதரிக்கிறார். அப்ப அவர் கொடுத்ததுல தான் கேட்கிறார். இன்னொன்னு கூட நம்ம பார்க்கலாம். கொலோசியர் எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 16 வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்தில் படைக்கப்பட்டது அத்தனையும், அந்த வசனத்தை வாசிச்சீங்களா? சொல்லுங்க பாப்போம். அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்ட, அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமே. அப்ப அதனால தான் நம்மள்ட்ட கணக்கு கேட்கிறார். ஆமே. அப்ப என்ன படைச்சிருக்கிறார் ஆண்டவர்னா, என்ன படைச்சதுக்கான காரணமே அவரு தானே. அப்ப அதனால தான் நான் உன்னை படைச்சேன்ல, எனக்கு மரியாதை கொடு. புரியுதுங்களா? நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன்ல, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பா. ஆமே. உனக்கு நான் இன்னைக்கு ஜீவனை கொடுத்துருக்கேன்ல, இன்னைக்கு உனக்கு ஒரு சுகத்தை கொடுத்துருக்கிறேன்ல, அப்ப அந்த ஜீவனுக்கான மரியாதை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. நான் இதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இது சரியானதா? அப்போ கொஞ்சத்தில் நம்ம உண்மை இல்லை,
அப்போ அநேகத்தில் என்னை எப்படி ஆசீர்வாதமாக வைப்பார், தேவனுடைய சந்தோஷத்தில் எப்படி பிரவேசிக்க முடியும்? ஆமென். எல்லாமே அவர் கொடுத்துட்டு தான் அவர் கேட்கிறார். இன்னொன்னையும் வாசிக்கலாம். இது யதார்த்தமான ஒரு காரியம். சங்கீதம் 127:4 படித்த காரியம் தான், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம் தான். 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஓகேவா, சரியா தப்பா? ஒருத்தனுக்கு சத்தத்தை காணும் கும்பல லேடிஸ் எல்லாம் சொல்லணும், சகோதரிகள்லாம். ஏம்மா உங்களுக்கு டவுட் இருக்காது, அவன் அப்புறம் பேசாமல் இருக்கீங்க? இல்லை, பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம் தானே, அப்போ பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட கொடுறாம்மா. கர்த்தர் வழியில் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நடத்துறதுக்கான சாய்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்க? அந்த பிள்ளைக்கு என்ன கொடுத்துருக்குறோம்? வசனத்தை நீங்கள் போதிக்கிறீங்களா? போதிச்சிருக்கிறீங்களா? பிள்ளைகளை உட்காந்து சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் ஆண்டவர் கொடுத்தது தானே அது. அதில் கொஞ்ச நாள் உண்மை இருக்குது. அந்த பிள்ளை எப்படியாவது கடவுளுக்குள்ளே வளர்க்கணுங்கிற ஒரு கொஞ்சம், அதை தான் எதிர்பார்க்குறார், அதை தான் உண்மை எதிர்பார்க்குறார். கொஞ்சத்தையா சொல்லி கொடுக்குறோமா? எப்படி இந்த பிள்ளை வளரும்? நம்ம தானங்க விட்னஸ், நம்மளை பார்த்தாங்க பிள்ளை வளரும். நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணலன்னு சொன்னால் அந்த பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணும்? நான் ஆலயத்துக்கு வரலன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுங்க? ஆலயமாவது ஒன்றாண்டு அது போயிடும். தாய் 8 அடி பஞ்சா 16 அடி பாயும். நம்மளே ஆண்டவரை பற்றின ஒரு கனவீனம் இருந்தோம்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்களை என்ன தான் திருத்தினாலும் என்ன செய்ய முடியாதுங்க, அப்புறமேல நொந்து பயனில்லை. ஆமென். ஆமாம், பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம். அப்போ அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று கொஞ்ச நேரமாவது கர்த்தருக்கென்று கொடுக்குறோமா? ஆமென். அதிலே நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? கொடுத்தது கர்த்தர். சரி, இன்னொன்னையும் வாசிச்சிடலாம். நீதிமொழிகள் 19:14 நீதிமான் வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ. ஆமே. இப்போ இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் வந்துருச்சு. ஐயா உங்களுக்கு ஏமா உங்களுக்கு கொடுத்துருக்கிற மனைவி யாருங்க? அப்படி பார்த்து சொல்லுங்க. அங்கே மூஞ்சிய பார்க்கல. ஆமாம், கர்த்தர் கொடுத்தா. ஆமாம், கர்த்தர் கொடுத்த கொஞ்சமாவது அதுக்கு நினைக்கிறீங்களா? அதுதான் வேணும். அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு தானே, உங்களுக்கு கடவுள் கொடுத்த காரியங்க. மனைவி உங்களுக்கானதில் ஆண்டவர் கொடுத்த காரியம். அப்போ கொடுத்ததே உண்மையாக இருக்கிறீங்களா? அல்ல அது எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆமென். எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் வரும் தெரியுங்களா? ஆண்டவர் கொடுத்தல எல்லாத்திலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாரு. அந்த கொஞ்சத்தை நம்ம கொடுத்துருக்காம நம்ம பார்க்கணும். சரி, வாசிக்கலாம். புலம்பல் 3:22 எடுத்து வாசிங்க. நிறையா இருக்குது, கொண்டு போக முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் வாசிக்கலாம். புலம்பல் 3:22 வாசிங்க. வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, இரக்கங்களுக்கு முடியல. அப்போ நாம் சாகாமல் இருக்கிறது யார் கிருபைங்க? அதில் கொஞ்சமாவது உண்மையாக இருக்கிறோமா? ஆமே. நான் சாகலப்பா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா செவ்வாய்க்கிழமை வந்துடுவோம், வெள்ளிக்கிழமை வந்துடுவோம். ஏங்க ஒரு மணி நேரம் போய் உக்காந்துருவோம் ஐயா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம தசம பாகம் ஒரு நாளைக்கு கொடுக்கணும். ஆமே. அப்போ ஒரு வாரத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப கேட்கல. ஆராதனைக்கு 2 மணி நேரம், செவ்வாய்க்கிழமை 1 மணி நேரம், வெள்ளிக்கிழமை 1 மணி நேரம். அப்போ எவ்வளோ நேரம் இருக்குங்க? 4 மணி நேரம். அந்த கொஞ்சத்திலையும் உண்மை இல்லைன்னு சொன்னால் உங்களை எப்படி அநேகத்துக்கு என்ன கொண்டு வரணுங்க? அதிகாரியாக வைப்பேன எப்படி கொண்டு போவார்? கொஞ்சத்தில் நான் கொடுத்த காரியத்தில் உண்மை இல்லையாப்பா. உன்னை உயிரோடு வச்சிருக்கும் பொழுது 4 மணி நேரம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறிய, உன்னை அநேகத்தில் வச்சு என்ன பிரயோஜனம்? அம்மே சத்தத்தை தானே. ஆமாம், ஆமே. சரி, வாசிக்கலாம். ஆண்டவர் இப்படி மட்டும் சொல்லல. லூக்கா எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. அடிகளுக்கு ஏதுவானைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும்.
மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட எதெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் என்ன கேட்பாருங்க? அதிகமாக கேட்பாரு. நான் போட்டிருக்கு, நீ உங்கள்கிட்ட எதெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கிறாரோ அதுக்கான கணக்கு என்ன செய்யப்படுங்க? கேட்கப்படும். நிறையா பிள்ளைகள் கொடுத்துருந்தா கணக்கு கேட்பாரு. ஏன் பிள்ளைங்கன்னு கேட்பாரு. ஆமே, முதல் பிள்ளை யாருக்கு? ஆமாம், தேவனுக்கு தானே. அப்போ அதானே கேட்பார் இல்லையா? அப்போ நிறையா பிள்ளை கொடுத்தா யார் கேட்பாருங்க? என் பிள்ளை எனக்கு என்ன செய்வாருங்க? பயமா போயிடுச்சா? நீங்கள் கர்த்தருக்குன்னு வந்துட்டீங்கன்னா ஒரு நாளும் நீதிமான் ஒரு நாளும் ஒருவேளை சோற்றுக்காக இறந்து தெரிகிறதே காணேன். ஊழியக்காரன் ஒரு நாள் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் சாய்ஸே கிடையாது. கர்த்தர் அவனை நல்லா உயர்த்தி தான் வச்சிருப்பார். அப்போ என்ன சொல்கிறாங்க? முதல் நிறையா பிள்ளைங்க கொடுத்துருக்காங்களா, அந்த பிள்ளைங்களை என்ன கொடுத்துருக்கிறீங்க? ஐயா உனக்கு நல்ல வேலை கொடுத்துருக்குறாங்களா, அந்த வேலையை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிற? உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். என்னட்ட நிறைய பணங்கள் இருக்கிறது, கணக்கு கேட்பார். ஆண்டவர் எனக்கு நல்ல உயர்ந்த பதவி இருக்குது, கணக்கு கேட்பார். உங்கள்கிட்ட எதெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்காரோ, எவ்வளவு கொடுத்துருக்கிறாரோ அவ்வளவிற்கு உங்களுக்கு இடத்துல கணக்கை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அதிலே நீங்கள் கொஞ்சம் உண்மையாக இருக்குமானால் உங்களை அநேகத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க. இப்ப ஆண்டவர் ஒன்று செஞ்சிருக்கிறாரு. ஒரு எஜமான் ஒரு காரியத்தை செய்கிறாரு, நல்ல பலன் கொடுக்கும் என்று சொல்லி நல்ல ஹைபிரிடை கொண்டு போய் நட்டு வச்சு வேலி அடைச்சி களை பறித்து கிளை நறுக்கி அதை நல்ல கொடியில் போய் உரம் அடித்து எல்லாம் பண்ணி நல்ல கனி கொடுக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆமென். கொஞ்சம் கூட கனி அந்த ரசம் இல்லாமல் என்ன பண்ணிட்டுங்க, கசப்பானதை இதை கொடுக்கும் பொழுது அது என்ன செய்கிறாங்க? முதல்ல அது இருந்து பயனில்லை என்று சொல்லி வேலியை பிரிக்கிறத பார்க்குறோம். ஆமென். அப்போ ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு நமக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தான் உங்களுக்கு கொடுத்த வேலையாகட்டும், உங்களுக்கு கொடுத்த உயர்வாகட்டும், உங்களுக்கு கொடுத்திருக்க எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவருக்கு உங்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆமென். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் உண்மையாக இருப்பீர்களானால் உங்களை எதிர்பாராத அளவிற்கு உங்களை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உயர்வுக்கான வழியை நாம் புரிஞ்சிக்காததுனால தான் நாம் அநேக நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? உயரவே மாட்டேங்கிறோம். ஆமே, எனக்கு ஆண்டவர் ஒரு பிரசங்க தாளந்தை கொடுத்துருக்கிறாருன்னா நான் எப்படியாவது என்ன பண்ணிடணுங்க, ஏதாவது ஒரு இடத்துல நான் பேசிடணும். இல்லையா, யாருமே இல்லையா, ஒரு 4 பேரை ஊட்டி வச்சு வீட்டில் உட்காந்தா ஒரு பிரசங்கம் பண்ணிடணும். வழி இல்லையா, பாஸ்டர் நான் எங்கேயா ஒரு இடத்துல ப்ரேயர் நடத்துப்பா. எப்படி ஆயிலும் தன்னுடைய பிரசங்கத்தை, தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நீங்கள் பயன்படுத்த உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமே, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தபடினாலே. ஆமே, நல்லா பாடுறீங்களா? நல்லா பாடுங்க, எல்லா வகையிலும் நல்லா பாடுங்க. உங்களுக்கு கொடுக்கிற மனது இருக்கா? கொடுத்து பாருங்க. அதில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உங்களை இன்னும் ஆண்டவர் மல்டிபிகேஷன் பண்ணுவாரே ஒழிய ஒரு நாளும் உங்களை குறைவாக ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் உங்கள் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன். ஆமென். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் அப்போ நம்மிடத்தில் ஒரு பெரியவர் நம்ம சொன்னார்னா ஒரு காரியத்தை செஞ்சால் நம்மளை சும்மா விட்டுருவாருங்களாங்க? என் பிள்ளை எனக்காக வேலை செய்து அவனுக்கு எல்லாவற்றையும் நான் என்ன செய்வாங்க, செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வைராக்கியம் கொள்கிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ நமக்கு என்னங்க அப்படி கொடுத்துட்டாரு நம்ம என்ன செய்யலாங்க? நிறைய கேள்விகள் உண்டு இல்லைங்களா? ஒரு சில காரியங்களை இந்த வேளையில் நாம் தியானிக்கலாம். முதல்ல அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது அதிகாரம் 28வது வசனம். 20-28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும்
இப்போ நம்ம என்ன பேசியிருந்தோம்? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட. இப்போ இந்த சபையை எப்படி ஆண்டவர் சம்பாதித்தார் என்று சொல்லி என்ன போட்டிருங்க? தன்னுடைய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார் என்று போட்டிருக்குது. அப்போ இது யாருடைய சபையா இருக்கிறது? அவருடைய சரீரம் சபை, அவருடைய தியாகமான உருவாக்கப்பட்ட ஒரு சபை. இதை யாரு மேய்ப்பராக, மந்தைக்கு மேய்ப்பராக யாரை போட்டிருக்காருங்க? பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சிருக்காரு? அப்படிதானே போட்டிருக்கு? ஆமா, பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சபை ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கட்டப்பட்டது. இதனை மேய்ப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த சபை கொஞ்சமாவது ஏதாவது பண்ணி ஆகணும். ஆமென். இல்லங்க, பாஸ்டர் மட்டும் பண்ணா பத்துன்னா பத்தாது. ஏன்? எல்லாருமே அதுக்குள்ளதான் இருக்கிறோம். புரியுதுங்களா? என்ன மட்டும் ரத்தத்துல சம்பாதிக்கல, உங்களையும் தான் என்ன செஞ்சிருக்காருங்க. அப்ப சபை என்பது எல்லாரும் கட்டடம் அல்ல, இது நாம எல்லாம் சேர்ந்ததுதான் சபை. அப்ப நம்மளை உருவாக்குறதற்கு ஒரு எதிர்பார்ப்போட நம்மளை என்ன பண்ணிருக்காருங்க, ஒரு சபையாக வைத்து இருக்கிறார். அதையும் இந்த பகுதியை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பகுதியை ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மளை என்ன பண்ணிருக்காருங்க, கிரயத்திற்கு சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுல கொஞ்சமாவது நான் உண்மையா இருக்கிறோமா? ஆமென். எப்படி பார்த்தா அழிஞ்சு கொண்டிருக்கிறவங்களுக்கா நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறது அழுகை இல்ல, இருதயம் உடைத்தல் இல்ல. புரியுதுங்களாங்க? நம்ம எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஜெபம் என்று சொன்னா, நான் என்னுடைய உள்ளம் அழகணும். ஐயோ, இந்த ஜனங்க அழிஞ்சு போறாங்களே அப்படிங்கிற உள்ளம் உடைஞ்சு கண்ணில தண்ணி வர்ற அளவிற்கு நாம் ஜெபம் பண்ணுவோமானால் அதுல உண்மையா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்குன்னா, எனக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டும் என்ன இருக்குங்க. அதுல ஒரு சில வேலையில் நமக்கு கிடைச்சிருந்தா கிடைக்கலையாங்க. ஆமா, போனா போதும் கிடைச்சிடும், அதுல திருப்தி ஆயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அளவில்லாம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா நாம என்ன பண்றோங்க, போதும் ஆண்டவர். என்னைக்கு அந்த அம்மா எண்ணெயில இருக்கிற ஒண்ணு இல்லைன்னு சொன்னிச்சு, அன்னையோட என்ன பண்ணுச்சுங்க, எண்ணெய் நின்று போச்சு. அப்ப என்னால கொடுக்க முடியாது நம்ம சொல்லிட்டோம்னா அதோட நம்ம ஆசீர்வாதம் நின்று போயிருது. என்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். சபை என்பது இந்த பகுதிகளுக்கு ஏதோ ஒன்றை ஆண்டவர் செய்ய விரும்புற. என்ன பேசா கேட்கிறார் ஆண்டவர், எல்லாரும் ரட்சிப்படையணும். அதுக்குதான் சபை வச்சிருக்கிறார். ஆமே. அப்ப அந்த காரியத்துல நம்ம செய்யறோமா? கொஞ்சமாவது நான் இருக்கிறோமா? இல்ல நாங்க மட்டும் ஆராதிச்சுட்டு போயிடுறோங்கிறோமா? இல்ல எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? ஆமே. அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேல்ல மலடும் கற்பம் விழுகிறதும் இல்லை, எல்லாம் ரெட்ட குட்டி ஆடுகளா தான் இருக்குதுன்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில நடத்தப்பட்டு நான் பூரண புருஷனானால் என்கிட்ட ஒரு ஈல்டு தேவை. ஆமே. அந்த ஈல்டு இல்லைன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன எப்படியா இருக்கிறேங்க, அந்த கொஞ்சத்தில் கூட நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன். அல்லேலூயா. குறைவா இருக்கிறேன்னு அர்த்தம். சரி, இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 to 8 வரலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, அவர் மனுஷன் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையினுடைய மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே என்ன செஞ்சாருங்க, தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவரை அப்படியே இறங்கிட்டாரு. கடவுளா இருக்கிறது என்னாம மனிதனாக உலகத்துல வந்து இறங்கிட்டாருன்னு சொன்னா அந்த தாழ்மை இருக்குது பாத்தீங்களா? எதுக்காக அந்த தாழ்மை வந்துச்சுங்க? எதுக்கு அந்த தாழ்மை வந்துச்சு? மேலே அவர் ஏங்க இறங்கி தாழ்மையானாரு? நமக்காக மட்டும் இல்ல. என்ன சொல்லுங்க, இன்னும் நல்லா கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடக்குது, அதெல்லாம் எப்ப பார்த்தா சொல்லிட்டு இருக்கமே. மேலேந்து ஏன் கீழே வந்தாரு? நம்மள மேல கொண்டு போறதுதான். ஆமே. இப்ப புரியுதுங்களா? அவர் ஏன் தாழ்மை ஆனார்னா நம்மள மேன்மையாக்க தான் போனாரு. அப்ப நம்ம கூட நம்ம ஆண்டவருக்கு எப்படியா இருக்கிறோம்? அவர் கீழே இறங்கி வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, ஒண்ணு நம்மளை சபையாகிய தன்னுடைய இரத்த கரையத்தினால ஒரு சபைக்குள்ளாக நம்மளை வைத்திருக்கிறார். காரணம், ஒரு எதிர்பார்ப்போடு வைத்திருக்கிறார். அவர் தன்னை தாழ்மைப்படுத்தினார் என்று சொன்னால் என்னை உயர்த்துவதற்காக தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமே. அந்த தாழ்மை நம்மள்ட்ட இருக்குதாங்க?
நம்ம ஆண்டவரோட பெரிய ஆளா தான் இருக்கிறோம். ஆண்டவரே இதை செய்யும், ஆண்டவரே இதை பண்ணும், நீ இதை அது என்ன செய்து முடித்து தரலாம். அப்படித்தானே நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? ஆமே. சொல்றது புரியுதுங்களா? அப்படிதான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம். நான் புரியுதுங்களா? ஆண்டவரே இதை செய்ய முடியும். ஆண்டவரே, ஆண்டவருக்கு வேலைக்காரனை வச்சிருக்கிறோம். அவர் தாழ்மையாக இறங்கி வந்து நின்று கேட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம அவரோட பெரிய ஆளா மாறிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த தாழ்மையினுடைய காரியத்தை ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே. நம்ம அதை விட கீழே இறங்கிட்டோம் என்ன பண்ணுவாருங்க, நம்மளை தூக்கி மேலே கொண்டு வச்சிடறாரு. ஆமே ஆமே. அப்போ கொஞ்சம் இறங்கிட்டோம்னா அவர் மேலே தூக்கிடுறாரு. சரி, இன்னொன்று பார்க்குறோம். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம். வேண்டிக் கொள்வேன் இப்ப ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு ஒன்று தருவேங்கிறாரு. என்னத்தை கொடுக்குறாரு? என்னத்தம்மா கொடுக்குறாரு? நீ படிச்சதுல தான் கேட்குறேன். என்ன கொடுக்குறாரு? உன் சத்தம் கம்மியா வருது. சத்திய ஆவி என்ன செய்யறாரு? ஆமா, சத்திய ஆவியை நமக்கு என்ன செய்யறாரு? நமக்கு கொடுக்குறாரு இல்லையாங்க? பெற்றுக்கிட்டோமா இல்லையாங்க? அந்த ஆவி எனக்குள்ள இருந்தா பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, பரிசுத்தாய் உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைந்தும் சாட்சியில். இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் போய் கேட்டோம்னா, உங்கள்கிட்ட பரிசுத்தாவி இருக்கா இல்லையான்னு என்ன செஞ்சிருங்க, கரெக்டாக அவன் சொல்லிடுவான். ஆமாம், சொல்றது புரியுதுங்களாங்க? எனக்கு பரிசுத்தாவி இருக்கானா யார் சொல்லுவா? பக்கத்து வீட்டுக்காரன் கரெக்டாக சொல்லுவான். ஆமாங்க, இவர்கிட்ட பயங்கரமாக பரிசுத்தாவி இருக்குது. ஆமே. அப்போ பரிசுத்த ஆவியில் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியில் ஆராதிச்சிருக்கிறோமா? பரிசுத்த ஆவி நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்திருக்கிறாரா? ஆமே. அப்போ இதில் கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா நமக்கு? ஆமே. எல்லாம் அவர் கொடுத்தது தான். திரும்ப திரும்ப ஒன்றும் அவர் கொடுக்காத கேட்கல, நம்மள்கிட்ட கொடுத்ததுல தான் கணக்கு கேட்டுட்டு இருக்கிறார். ஆமென். சரி, வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து சேர்த்து கொள்வேன். இப்போ என்ன சொல்றாரு? நான் ஒரு இடத்த ஒன்று ஆயத்தம் பண்ணிட்டேன்ப்பா, நான் உனக்காக போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். நான் திரும்பி வந்து என்ன செய்வேன்? நான் உன்னை சேர்த்து கொள்ள போகிறேன். நீ கொஞ்சமாவது உண்மையா இருக்கிறேம்மா. ஆமே. நான் புரியுது, நான் சொல்றது புரியுதுலாங்க. நான் உனக்கு ஒரு இடம் ரெடி பண்ணிட்டேன்பா, அதை தான் நான் உனக்கு கொடுக்க போறேன். அதை கொடுக்கறதுக்காக நான் திரும்பி உன்ட்ட வந்து பார்க்குறேன். ஆனால் உன்ட்ட என்ன இருக்கணும்? கொஞ்சமாவது ஏதாவது இருக்கணும். புரியுதா? கொஞ்சம். புரியுங்களா? 5 வைக்கிறவன் 2 5 கொண்டு வந்துட்டான். 2 கொண்டு வந்தா 2 வேற கொண்டு வந்துட்டான். அந்த 1 மட்டும் புதைச்சி வச்சுட்டான். இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம எல்லாத்தையும் உள்ள வச்சுக்காம அந்த 5 கொண்டு போன அட்லீஸ்ட் 5 இல்லாட்டினா கூட ஒரு 2 கொண்டு போயிடுறோமா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற. கொஞ்சத்திலையாவது உண்மையா இருக்கிறோமா? வாசிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 1:10. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. சரி, போடும். இப்போ நமக்கு எதுக்காக வரங்கள் கொடுத்துருக்காரா? ஸ்திரம்னா என்னங்க? எதில் நிலைத்திருக்கிறது? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் நிலைச்சிருக்கேன்னா எனக்கு என்ன வேணும்? சில கிஃப்ட்டுகள் தேவை. ஆமென். அந்த கிஃப்டை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். கொடுத்துருக்கிறாரா? சந்தேகமாக இருக்கா? இல்லை கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கிறாருங்க. யாருக்கும் கொடுக்காம இல்லை, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்க. அந்த கிஃப்டில் கொஞ்சம் உண்மையாக இருக்கிறோமா? என்ன கிஃப்ட்னே தெரியல, அப்புறம் பார்த்துக்கலாங்க. எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை தான் நீங்கள் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன ஜெபம் பண்ணுறது? எனக்கு என்ன கிஃப்ட் இருக்குது? எனக்கு சொல்லும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்ட் சொன்னார். அவர் இறந்துட்டார். இப்போ அவர் ஒரு நாள் அவர் இடத்துல வந்து உட்காந்து ரொம்ப நேரம் சும்மா நல்ல நண்பர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். எங்கள் சர்ச்சில் வந்து நான் அடுத்த வாரத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுங்கன்னாரு.
ஐயா நான் இது மாதிரி மோசை மாதிரி திக்கு வாயி மந்தனாவு அப்படிங்கிற மாதிரி, ஐயா நான் அங்கெல்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாது, உங்கள் சர்ச்சிலலாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க, நாங்கள்லாம் பண்ண முடியாதுன்னாரு. நீங்கள் கண்டக்டர் தானே? ஆமாம் கண்டக்டர் தானே. அங்கே ஓவராக வாய் பேசுகிறீங்க. அப்போ எனக்கு எது திறமை? ஓவராக வாய் பேசுறது. ஓவரா சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அங்கே என்ன வாய் பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ அங்கே வாய் பேசுகிறாலும் இங்கே வாய் பேசுகிறனா என்ன கணக்கு? கொஞ்சம் யோசித்தேன். ஆமாம் நம்மளும் பேசுகிறோமோ. போய் அடுத்த வாரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த வாரம் அவர் கூப்பிட்டு என்ன எதுக்குன்னு சொல்லிட்டு பயந்து போனேன். ஐயா என்ன மக்கள் என்ன சொன்னால், அதை வேறு ரெக்கார்டு வேறு போய் கேட்டுக்கிட்டேன். ரெக்கார்ட் பண்ணி நான் நல்லா பேசுகிறேன்னு எனக்கே சந்தேகம். அதை ரெக்கார்ட் பண்ணி வேறு எடுத்து வச்சுக்கிட்டு போய் எனக்கு கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி நல்லது மாதிரி தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் அவர்கிட்ட போய், ஏன்னா அவர் ஊழியக்காரர் இல்லை, அவர்கிட்ட போய் கேட்டேன். ஐயா என்ன சொன்னாங்க ஏன்னாங்க, இனிமேல் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தான் பிரசங்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொஞ்சத்தில் உண்மை இருந்தோம். அநேகத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, அந்த பகுதியில் இருக்க கானாடு காத்தாம் பள்ளத்தூர் அறந்தாங்கி எல்லா பகுதியிலும் என்னை கொண்டு போய் அந்த சிஎஸ்சி மூலமாக என்ன செஞ்சாருங்க, பயன்படுத்த ஆரம்பித்தார். காரணம், நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த போதும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஒரு நாளும் தடை இல்லாதபடி இருக்கிறார். உங்களுடைய தாளந்தை புதைக்காதீங்க. உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ பயன்படுத்துங்க. சும்மா காலம் இல்லை, நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனக்கு வேலை வெட்டி இல்லை, 1000 வேலை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆண்டவருக்குன்னு 1 மணி நேரம் உங்களால் ஒதுக்க முடியாமல் இருக்க முடியாதுங்க. ஆமே, அப்படி சொன்னால் பொய் சொல்கிறவனா இருப்போம். 1 மணி நேரம் என்னால் நான் ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்னு சொன்னோம்னா நம்ம ரொம்ப பொய் சொல்கிறவனா இருக்கிறோம். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, நிறைய இருக்கு. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். கனியை கேட்கிறார். கனி நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? சரி விடுங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்கு நமக்கு உண்டாயிருக்குது. இப்போ பாவ மன்னிப்பு நமக்கு என்ன செஞ்சிருக்க வந்திருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பாவ மன்னிப்பு நமக்கு வந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். கொஞ்சமாவது இருக்கிறோமா? ஆமென், ஆமென். சத்தம் வரவில்லை. ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொடுத்துட்டார்லங்க. எனக்கு பாவ மன்னிப்புன்னு கொடுத்துட்டார்ல. அப்போ எனக்கு என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? அதுலேயும் நமக்கு என்ன இருக்குங்க? இப்போ சந்தேகம். நம்ம ரொம்ப சந்தேகப்படுறோம். ஐயோ இது எனக்கு கொடுத்துட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு சந்தேகம். ஆமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை கொடுத்தாரோ அதை ஆண்டவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அதில் கொஞ்சம் உண்மையாக இருந்தாலும் அநேகத்தில் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். சரீர காரியத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுவோம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 38. நசரேயனாகிய இயேசு ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நம்மள்ட்ட பிசாசு நம்மள்ட்ட இருந்துச்சா இல்லையாங்க? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. நம்ம கோவப்பட்ட பிசாசுனுடைய கிரியை, சண்டை போட்ட பிசாசுனுடைய கிரியைகள், நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருக்குமானால் பிசாசுனுடைய கிரியைகள். அப்ப இதுக்குள்ள இருந்ததை இப்ப நமக்கு என்ன செஞ்சிட்டாருங்க? குணமாக்கிட்டாரு. ஆமென். அப்போ முதல்ல பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கிறோம். இப்ப என் சரீரத்திற்குள்ளாக இருக்கிற பாவத்தில் இருந்து என்ன செஞ்சிருக்கார் ஆண்டவரே? விடுதலை ஆக்கி இருக்கிறார். கலாத்தியர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பேர்கிட்ட சொல்லுவாங்க, எங்களுடைய பரம்பரையிலே சில சாபங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து விட்டபடினால் நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்போ நம்மகிட்ட இருக்கிற பாவம் மட்டும் போகலைங்க, சாபமும் நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க எங்கள்கிட்ட பரம்பரையில் இந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்குங்க, உங்கள்கிட்ட சாபமே மாறி போயிடும், உங்களுக்கு பின்னாடி வராது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் வியாதிகளை சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம் பார்க்கலாம், முக்கியமானது. ரோமர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே
ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பதிலிருந்து பிரமாணத்தினின்று. அப்போ என்னுடைய ஆத்தும மரணத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? என்ன அப்போ மரணத்திலிருந்து எனக்கு என்ன செஞ்சிருக்காருங்க? அப்போ பாருங்க, முதல்ல பார்த்தா ஆவிக்குரிய நன்மைகள் எனக்கு கொடுத்துருக்கிறத பார்த்தோம். இப்போ பார்க்குறோம் நம்முடைய சரீரத்துக்கான நன்மைகள், நம்மள்ட்ட இருக்கிற மரணங்கள், வியாதிகள் இல்லைங்களா, பாவ காரியங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நம்ம இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? சரீர பிரகாரமாக நீக்கி இருக்கிறார். இன்னொன்று பார்க்குறோம், ரோமர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 12. அப்ப தன்னை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் எப்படியா இருக்கிறாருங்க? அப்படின்னா என்ன அர்த்தங்க? தம்ம யாரெல்லாம் தொழுது கொள்றாங்க அவங்களுக்குலாம் யார் அவரு? அப்படின்னா பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யமான ஆளு. அப்ப நம்ம தொழுது கொள்ளும்போது அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் யாருக்கு கொடுப்பாருங்க? நமக்கு தான் கொடுப்பாரு. சரி, அதையும் நல்லா வாசிச்சுக்கலாம். அது உலக பொருள் நீங்க நினைக்கிறோம். இன்னொன்று வாசிக்கலாமே, ரோமர் எழுதின புஸ்தகம் 11, 13, 33 எடுத்து வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எதுங்க? ஆமா, நம்ம காசு எல்லாம் கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு காசை கொடுத்துட்டா மட்டும் அறிவு வந்துருமானா? இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க? ஆண்டவர் கொடுக்கணும் அறிவு ஞானத்தையும். ஆமே, என் பிள்ளைய கொண்டு போய் நான் நல்லா அது என்ன சிபிஎஸ்சி எல்லாம் சேர்த்துட்டேன் அப்படியெல்லாம் சொன்னி நாங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு வந்துடும். அங்கெல்லாம் கிடையாது. அது ஆண்டவர்கிட்டருந்து வரணும். ஆமே, ஆமாம், எல்லா பிள்ளைகளும் படிக்கணுங்கிறது கிடையாது. அங்கேருந்து வரணும். ஞான அறிவு எங்கே இருக்குங்க? அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யம். அதுதான் நமக்குடைய சொத்து. அதான் நம்மளை பணக்காரன்லாம் மாற்றக்கூடியது. நம்ம எதுலங்க பணக்காரனாக இருக்கனா? எனக்கு கொடுத்துருக்க ஞானத்துலேயும் அறிவிலும் நான் பணக்காரனாக இருக்கிறேன். நம்ம அதை விட்டுட்டு காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? ஆமே, காசு சம்பாதிக்கலாம், அதை செலவு பண்ணுறதுக்கு என்ன வேணுங்க? ஞானம் வேணுமா இல்லையா? இல்லைன்னா எல்லாம் சரி, சோத்திரம் உண்டாவதாக. சரி, பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் மகிமையினுடைய ஐஸ்வர்யம் இருக்கிறது. பிலிப்பியர் 4:19 எடுத்து வாசிங்க. அப்போ நம்முடைய ஐஸ்வர்யத்தை எங்க நிறைவேற்ற போறாருங்க? மகிமை எங்க இருக்குங்க? பரலோகத்தில் இருக்கு. பரலோகத்தில் நம்முடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்ய போறாருங்க? நம்ம இங்கே தேடிட்டு இருக்கிறோம். இது கொஞ்ச நாளைக்கு தான். நம்ம உயிரோடு இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிற ஐஸ்வர்யம். ஆனால் நித்தியமான ஒரு ஐஸ்வர்யம் எங்கே இருக்குங்க? பரலோகத்தில் இருக்கு. அதில் நம்மளை என்ன செய்வாராங்க? மகிமையில் நம்முடைய ஐஸ்வர்யத்தை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச நம்ம எப்படி இருக்கணுங்க? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ ஆவிக்குரிய காரியங்களை கொடுத்திருக்கிறார், சரீரத்துக்கான காரியங்களை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தினுடைய காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் கொடுத்ததுனால தான் நமக்கு என்ன செய்யறாருங்க? ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். அப்போ பாருங்க, லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனம், 13:7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போட்டு இது நிலத்தையும் ஏன்? ஆமென், ஆமென். நான் கொஞ்சமாவது ஏதாவது கிடைக்குமான்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்றும் பலன் தராமல் நட்ட நடுப்புற நின்றுக்கிட்டு ஒன்றுமே கனி கொடுக்காம அப்படியே நின்றுச்சுன்னா என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? அது சொல்றது வெட்டி போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொல்கிறாரு? இல்லை, அது வேற ஒன்று சொல்கிறாரு. அதில் நல்லா பாருங்க, அதை மட்டும் வரமாட்டேங்குது. நேலத்தை ஏன் கெடுக்குது? சொல்லுவாங்கள்ல, மேயிற மாட நக்கிற மாடு கெடுத்த மாதிரி. அவங்க ஒழுங்கானாவது நம்ம ஆளுங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம ஆளுங்க எதையாவது ஒன்று, அது ஒன்று கனி இல்லாத இருக்குது பார்த்தீங்களா, அது எதாவது ஒன்று கிளப்பி விட்டுரும். நான் சொல்ல போகிறீங்களா, நிறைய ஆலோசனைக்காரர் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் தனக்கு என்ன வேணுங்க? ஆமாம், ஆட்கள் சப்போர்ட்டுக்கு வேணும். இவங்கெல்லாம் நிறைய ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் சபைக்குள்ளே வந்துட்டால் என்ன பண்ணுதுங்க? பயங்கரமாக பிரில்லியண்ட் ஆகிடுவாங்க சில பேர். அவங்க என்ன பண்ண, இல்லைங்க இது அப்படிங்க, இது இப்படிங்க, இது இப்படி, அதெல்லாம் கிடையாது. இங்கே வாங்க வழிக்கு, வேதம் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அங்கே தான் ஞானம் இருக்குது, அங்கே தான் அறிவு இருக்குது. அதனால சொல்கிறாங்க, கனி கொடுக்கலையா வெட்டி போட்டுரு, ஏன் நிலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு? அப்போது நீங்கள் சொல்லுகிற ஆலோசனையிலே கனி கொடுக்க வேண்டும்.
கனி வரலன்னு சொன்னால் அது நிலத்தை கெடுக்குதுன்னு அர்த்தம். ஆமென். அதில் பலன் இருக்கணும், அதை தான் கேட்குறாரு. பலன் கொடுக்காத காரியத்தை பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று பார்க்குறோம், எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம் கொஞ்சம் கடுமையான ஒரு காரியமாக சொல்லுது. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால், எந்த காலத்தில்? இப்போ இருக்கிற நம்ம காலத்தில் வச்சுங்க, இப்போ நமக்கு இருக்கிற காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேற இடத்துலேருந்து எழும்போம். அப்போ என்ன பண்ணாங்க? நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிக்காதீங்க, உங்களை தாண்டி இன்னொரு ஆள் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆமாம், அதான் அந்த வேதவசனம் சொல்லுகிறாங்க. நீ இந்த இடத்துல மௌனமாக இருந்தினா அந்த வேலையை ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார். அடுத்த ஒரு ஆளை வச்சு என்ன செஞ்சிருவாருங்க? பயன்படுத்திடுவார். அப்படி பயன்படுத்திட்டா நீயும் தகப்பன் விட்டாரும் அழிவீர்கள். ஆமே. அப்போ பாருங்க, அவர் அதனால தான் சொல்கிறார், கொடுத்த காரியத்தை நான் கேட்குறேன், எனக்கு நீ ஒழுங்காக ரிசல்ட் கொடுத்தீன்னா ஒன்று அநேகத்தில் ஆசீர்வாதமாக வைப்பேன், இல்லைன்னு சொன்னால் பற்கடிப்பான இடத்துல கொண்டு போய் ஒன்று அப்படி தானே போட்டு சிறைச்சாலில் கொண்டு போய் போட்ட அப்படி தானே போட்டிருக்க அந்த முன்னாடி வசனம். அநேகத்தில் ஒன்று அதிகாரியை வைப்பேன், நீ அவருடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசி, சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவனை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? சரி எங்கேயோ போட்டாங்க, விட்டுருங்க, அதை பார்த்து தேடி இருக்கணும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அப்போ இவ்வளவு நாள் ஏன் ஆண்டவர் வராமல் இருக்கிறாருன்னு சொன்னால் எதுக்காகங்க? இன்னும் கொஞ்ச நாள், புரியுதுங்களா? கொஞ்சத்துலையாவது உண்மையாக இருக்கிறவங்க வந்துடுவாங்களா, அவங்கள எப்படியாவது பரலோகத்தில் கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாருங்க? பொறுமையாக இருக்கிறார். பொறுமையை சோதித்து விடாதீர்கள். ஆமே. அதனால் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு எதுவுமே கொடுக்காததை கேட்கவே இல்லை. நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான் கேட்குறார். அது ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம், அல்லது சரீர பிரகாரமான காரியங்களாக இருக்கலாம், அல்லது உலகத்திற்குரிய ஐஸ்வர்யங்களாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமும் ஞானமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட கொடுத்ததிலிருந்து கணக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நிச்சயமாய் கணக்கு கேட்பார். கொடுத்தவங்க நிச்சயமாக என்ன செய்வாங்கங்க? கணக்கு கேட்க தான் செய்வாங்க. அவர் கணக்கு கேட்கறதற்காக ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் கணக்கில் கொஞ்சம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் அநேகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். அது கொஞ்சத்தில் கூட குறைவாக இருந்து ஆண்டவர் என்னையா அவர் எதையாவது கேட்டால் எங்கே போகிறது? வைக்காத இடத்துல தேடுகிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமாக இருக்கிறவர். அதுக்காக நான் என்ன பண்ண புதைச்சி வச்சுட்டேங்கிறாரு இல்லைங்களா? விதைக்காத இடத்துல அறுக்கிறவர்னா எப்படிங்க? எங்கே விதைச்சிச்சு எங்கே அறுக்கிறோம்? எங்கேயோ எருசலேமில் விதைச்சாரு, மலை பிரசங்கத்தில் கொண்டு போய் பிரசங்கம் பண்ணார், கலிலியாவில் போய் பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கு எந்த ஊரில் இருக்குங்க? இந்த ஊரில் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமே, புரியுதுங்களா? அங்கே விதைச்சாருங்க, விதைச்ச இடம் ஒன்று, விதைச்ச இடம் அறுக்கிறது அறுத்துட்டாரா இல்லையாங்க? இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறோமா இல்லையாங்க? அப்போ அவரு கணக்கு கேட்குற நியாயம் தானே? நான் எப்படியாவது உனக்கு வந்து சேர்ந்துறியா வார்த்தை, அப்போ உனக்கு வந்து சேர்ந்ததுலேருந்து தான் நம்ம கேட்குறாரு கணக்கு. அப்போ இன்னும் நான் கணக்கு கொடுப்பதற்கு நான் கவலையினமாக இருந்தால் ஒரு நாளும் நம் தப்பித்துவதற்கு வழியே இல்லாமல் போயிடும். அதனால் நமக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் அப்படி தானே நமக்கு கிடைச்சிருக்க கிருபை நாட்கள். எப்போ ஆண்டவர் வருவார்னு சொல்லி நமக்கு தெரியல. பொறுமையாக இருக்கிறாருங்கிறதுக்காண்டி அவர் வரமாட்டார் நம்ம நினைக்க முடியாது. எந்த நேரம் எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அதனால் கொடுத்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருப்போம். நம்ம கொடுத்த காரியத்தை நம்ம பயன்படுத்துவோம். நான் எதை சொல்கிறேன், ஊழியத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க, தாராளமாக எல்லாத்துக்கும் நான் உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்கிற. பயன்படுத்துவதற்கு நாங்கள் ரெடி. சபைகள் உங்களை பயன்படுத்துவதற்கு ரெடியாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் பயன்பட கொஞ்சம் ஆவது அந்த காரியத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமே. ஒரு நாளும் கர்த்தருடைய வேலை செய்கிறன ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்க? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கனப்படுத்துவார். உங்களுக்கு நீங்கள் ஆண்டவருக்குன்னு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்களை ஒரு நாளும் கனப்படுத்தாமல் இருக்க மாட்டார். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.
புரியுதுங்களா? இப்போ கொஞ்சங்கிறது எது தெரியுதுங்களா? நாம் வச்சிருக்கிற கொஞ்சம் இல்லை, அல்ல ஏதோ ஒரு அளவின்படியாக கொஞ்சம் அல்ல, அவர் கொடுத்ததிலே கொஞ்சத்தை உண்மையில் கேட்குறார். அவர் எதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ எல்லாமே அவர் கொடுத்தது தான். நான் நிர்வாணமாய் வந்தேன், அவர் எதை கொண்டு வந்தோம்? ஒன்றுமே கொண்டு வரல. அவர் ஒன்றுமே கொண்டு வரல, நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறது? அதனால இங்கே எல்லாத்தையும் நான் தான்ப்பா கொடுத்தேன், அதனால் நீ கொஞ்சத்திலேயாவது உண்மையாயிரு, உன்னை அநேகத்தில் ஆசீர்வாதமாய் வைப்பேன். அப்புறம் நாங்கள் போட்டிருக்க மறந்து விட்டது சொல்லுங்க. சந்தோஷத்தில் பிரவேசி. எப்படி ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரோ அந்த சந்தோஷத்தில் நம்மளும் என்ன பண்ணாங்க, போய் ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாமா?